Hey guys, welcome to my channel. நான் உங்க எஃபெக்ட் சந்துரு and இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா and ஆல்ரெடி பார்த்த வீடியோவோட பார்ட் 2 தான், அதாவது ட்ரெண்ட் லைன் அண்ட் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் என்ட்ரி. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் பிரேக் அவுட் என்ட்ரினா என்ன, இதில் எப்படி என்ட்ரி எடுக்கணும், மார்க்கெட்டில் வந்து நிறைய பேர் நிறைய டைப்பில் வந்து இதை ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி அடுத்து வந்து நம்ம வந்து சேனல் என்ட்ரி அண்ட் சேனல் பிரேக் அவுட் என்ட்ரி பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக டீச் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வேணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு 500 லைக் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக தேவை. ஆல்ரெடி நம்ம வந்து பழைய வீடியோக்கு 500 லைக் கேட்டிருந்தோம். சேம் அதே மாதிரி தான் இந்த வீடியோ நாங்கள் எங்களோட எஃபெக்ட் எல்லாமே போட்டு நம்ம வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இந்த வீடியோவுக்கு 500 லைக் நம்ம வந்ததுக்கப்புறம் சேனல் வீடியோ உங்களுக்கு மேக் பண்ணி நான் அதுவும் உங்களுக்கு வந்து கொடுத்துருவேன். ஸோ அதுவுமே இதே மாதிரி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப பேசாமல் நம்ம வந்து வீடியோக்குள்ளார போய் அண்ட் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து ட்ரெண்ட் லைன் என்ட்ரி வந்து கொஞ்சம் கிளியரா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்து வந்து நம்ம வந்து பிரேக் அவுட் என்ட்ரி, ஓகேங்களா, அதாவது ட்ரெண்ட் லைன்ல நமக்கு பிரேக் அவுட் என்ட்ரியை பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? சோ ட்ரெண்ட் லைன்ல பிரேக் அவுட் என்ட்ரி இது வந்து ரொம்ப 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 முக்கியமான என்ட்ரி. ஓகேங்களா? எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இப்போ நான் உங்களுக்கு ட்ரெண்ட் லைனை பத்தி நான் கிளியரா டீச் பண்ணேன். ஆனா ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகுறத விட இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் என்ட்ரி தான் நிறைய ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் என்ட்ரி கிளியரா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நிறைய இடத்துல நீங்க சின்ன சின்ன லைனை கூட கனெக்ட் பண்ணி நீங்க வந்து அங்க வந்து உங்களால ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் என்ட்ரி எடுக்க முடியும். ஓகேங்களா? எதுக்கு நான் ஃபாரெக்ஸ்ல வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் என்ட்ரி வந்து நிறைய பார்க்கணும்னு நான் சொல்றேன் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் வந்து அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா மூவ் ஆகும். ஓகேங்களா? ஸ்டாக் மார்க்கெட் நீங்க போயிட்டீங்கன்னா ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் என்ட்ரி நீங்க பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. ட்ரெண்ட் லைன் என்ட்ரியே நீங்க பார்க்கலாம். ஓகேங்களா? பிரேக் அவுட் என்ட்ரி அங்கேயும் நமக்கு ஃபார்ம் ஆகும், நீங்க அங்கேயும் எடுக்கலாம், தப்பே கிடையாது. ஆனா அங்க வந்து அதிகமா ட்ரெண்ட் லைன் என்ட்ரியும் கிடைக்கும். ஆனா ஃபாரெக்ஸ் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் லைன் என்ட்ரி கிடைக்கிறதுனா ரொம்ப அபூர்வம். ஓகேங்களா? ரொம்ப ரேர் கேஸ்ல தான் நமக்கு வந்து ட்ரெண்ட் லைன் என்ட்ரி கிடைக்கும். கிடைச்சிச்சுன்னா அதையும் ஃபோக்கஸ் பண்ணணும். கிடைக்காத டைம்ல ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் என்ட்ரி ஃபார்ம் ஆனா நம்ம அதையும் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஏன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஸ்ட்ரக்சர் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு அங்க வந்து ஒரு ப்ராஃபிட்டே கவர் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து அதே மாதிரி ஒரு லைனை வந்து நான் ட்ரா பண்ணிடுறேன். ஸோ இந்த லெவல் நம்மளுக்கு நமக்கு வந்து டச் பண்ணி மேல போகுது. ஓகேங்களா? அப்போ ஒரு ட்ரெண்ட் லைன் என்ட்ரி அப்படிங்கிறது ஒரு நல்ல லாங் மொமெண்டம் கொடுத்து கரெக்ஷன் வந்துச்சுன்னா தான் அது வந்து நமக்கு வந்து ப்ராப்பரா நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அங்கதான் நம்மளுக்கு ப்ராஃபிட்டும் அதிகமாகும். ஏன்னா லாங் ஸ்ட்ரக்சர் வரும்போது தான் நீங்க இங்க எடுக்கிற என்ட்ரிக்கு இவ்வளவு தூரம் உங்களால ஸ்டாப் லாஸ் வைக்க முடியும். சும்மா சின்ன சின்ன இந்த மாதிரி சின்ன சின்னதா ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்க நீங்க ட்ரெண்ட் லைனை மார்க் பண்ணி இங்க நீங்க லோவர் டைம் ஃப்ரேம் என்ட்ரி எடுத்து அதோட டார்கெட் பாத்தீங்கன்னா 1:1 தான் ஃபார்ம் ஆகும். அப்படிங்கும் போது அங்க நீங்க என்ட்ரியை வந்து எடுக்கவே மாட்டீங்க. ஓகேங்களா? சோ நிறைய கேஸ்ல இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்ட்ரக்சரை தான் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? அந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்ட்ரக்சர்ல ஃபார்ம் ஆகும்போது இந்த பிரேக் அவுட் என்ட்ரி வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? நான் டாபிக்ல வந்து பிரேக் அவுட்னு மட்டும் நான் போட்டிருக்கேன். ஸோ ட்ரெண்ட் லைன் அண்ட் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் என்ட்ரி. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது ட்ரெண்ட் லைனுக்கான பிரேக் அவுட் என்ட்ரி தான். இந்த மாதிரி பிரேக் அவுட்லயே நிறைய கான்செப்ட் வருது, அது நம்ம இன்னும் வர்ற வீடியோஸ்ல பார்க்கலாம். ஸோ அதுக்காக நம்மளோட இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேங்களா? ஓகே ஃபைன். இப்போ நம்மளுக்கு மூணாவது டச்ல ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆச்சுன்னா தான் அது ட்ரெண்ட் லைன். ஓகேங்களா? ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகி அது பிரேக் பண்ணாதான் அது நம்மளுக்கு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்லயே கவர் ஆகும். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு டச்சை நம்ம கனெக்ட் பண்ணிருக்கோம், ரெண்டாவது ஒரு டச்சை கனெக்ட் பண்ணிருக்கோம், மூணாவது டச்ல ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகுனாதான் அது ட்ரெண்ட் லைன்னே கணக்கு. ஓகேங்களா? இந்த கேஸ் இந்த ஹைய பிரேக் பண்ணியிருந்தாதான் நம்மளுக்கு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் என்ட்ரி அப்படிங்கிறதே கணக்கு. ஓகேங்களா? இப்போ இதை பிரேக் பண்ணாம என்ட்ரி எடுக்க முடியாதான்னு கேட்டா எடுக்கலாம். அது அக்ரெசிவ் மெத்தட். ஓகேங்களா? நீங்க அக்ரெசிவா அங்க என்டர் ஆகுறீங்க அப்படிங்கிற அர்த்தம். அதுவும் எடுக்கலாம், தப்பு கிடையாது. பட் அக்ரெசிவ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எடுங்க. ஓகேங்களா? நீங்க தெரியாம ஒரு விஷயத்த பண்ணக்கூடாது, தெரிஞ்சுக்கிட்டு பண்றீங்கன்னா அது தப்பு கிடையாது. இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், நீங்க அக்ரெசிவா ஃபாலோ பண்றீங்கன்னா நீங்க எல்லா என்ட்ரியுமே அக்ரெசிவா நீங்க எடுக்கலாம், தப்பு கிடையாது. ஓகேங்களா? ஓகே ஃபைன். இப்போ நம்மளுக்கு ஒரு
ஒரு ப்ராப்பரான ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் என்ட்ரி அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த லெவலையும் பிரேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து இப்போ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுது அப்படின்னா இதுதான் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் என்ட்ரி. இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணி மார்க்கெட் திரும்புது அப்படின்னா அது ட்ரெண்ட் லைன் என்ட்ரி. அதை டச் பண்ணி மார்க்கெட் கீழே வந்து க்ளோஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா அது நம்மளுக்கு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் என்ட்ரி. ஓகேங்களா? இப்போ ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் இந்த லெவலை எக்ஸாக்டா டச் பண்ணி திரும்பினா மட்டும்தான் என்ட்ரி எடுக்கணும்னு கிடையாது. ப்ரீவியஸா நமக்கு கொஞ்சம் முன்னாடியே திரும்பினாலும் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஏன்னா அதுதான் நம்ம வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு உடனே நமக்கு வந்து அகைன் ட்ரெண்ட் வந்து உள்ள வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது லோவர் டைம் ஃப்ரேம்ல அப்படின்னாலும் தாராளமா என்ட்ரி எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால நமக்கு அது பிரச்சனை கிடையாது. அது வந்து ஃபேக் பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அதனால பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு அகைன் மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னாலும் தாராளமா என்ட்ரி எடுக்கலாம். இப்போ இந்த பிரேக் அவுட் என்ட்ரி அப்போ நம்ம எப்படி கவர் பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் வரும். ஓகேங்களா? ஸோ பிரேக் அவுட் என்ட்ரி அப்படிங்கிறது பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ண உடனே நம்ம எடுக்க மாட்டோம். ஓகேங்களா? நிறைய பேர் வந்து பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ண உடனே என்ட்ரி எடுப்பாங்க. பட் அப்படி எடுக்கிறீங்கன்னா அதுவும் அக்ரெசிவ் மெத்தட். ஓகேங்களா? எடுக்கலாம், தப்பு கிடையாது. பட் அக்ரெசிவ் மெத்தட் மறுபடி மார்க்கெட் உள்ள போறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. நான் அதுதான் சொன்னேன், மறுபடி உள்ள போனா நம்ம பையிங் எடுக்க போறோம். இன்கேஸ் நீங்க அக்ரெசிவா என்ட்ரி ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னா இங்க பிரேக் பண்ண உடனே என்ட்ரி எடுப்பீங்க. அது இன்கேஸ் ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சு அப்படின்னா, அதாவது ட்ரெண்ட் செஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சு அப்படின்னா அகைன் மறுபடியும் நீங்க பையிங் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். செல்லிங் ஃபோக்கஸ் பண்ணிருப்பீங்க, அகைன் இங்க போகும்போது மறுபடியும் பையிங் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டு கேஸையுமே நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். அக்ரெசிவ்னா அதுதான், டக்கு டக்குன்னு டெசிஷன் எடுத்து டக்கு டக்குன்னு என்ட்ரி எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் அக்ரெசிவ். ஓகே ஃபைன். அண்ட் இப்போ வந்து நமக்கு வந்து இந்த பிரேக் அவுட் என்ட்ரி வந்து கன்சர்வேட்டிவா ஃபோக்கஸ் பண்ணணும்னா எப்படி ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன். நான் லைவ் மார்க்கெட்ல வந்து உங்களுக்கு அக்ரெசிவ் காட்ட முடிஞ்சா அக்ரெசிவ் காட்டுறேன், கன்சர்வேட்டிவ் காட்ட முடிஞ்சா கன்சர்வேட்டிவ் காட்டுறேன். ஓகேங்களா? எனக்கு டக்குன்னு பார்த்தோன்னே என்ன ஃபார்ம் ஆயிருக்குதோ நான் அதை எடுத்து உங்களுக்கு வந்து கிளியரா காட்டுறேன். ஓகேங்களா? ஓகே ஃபைன். கன்சர்வேட்டிவ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அகைன் நம்மளுக்கு இந்த லெவல்ல பிரேக் அவுட் பண்ணி ஒரு கரெக்ஷன் கொடுத்து கீழே பிரேக் பண்ணணும். அதாவது ட்ரெண்ட் வந்து இந்த இடத்துல சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ கரெக்ஷன் கொடுத்து நம்மளுக்கு பிரேக் ஆகணும். இந்த பிரேக் ஆகும் போதும் எடுக்கலாம். அது சின்ன ஸ்ட்ரக்சரா இருந்தா அப்படி எடுக்கலாம். இல்ல இது நமக்கு நல்ல பெரிய ஸ்ட்ரக்சர், இதுவே நமக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரக்சரா வருது அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள ட்ரெண்ட் சேஞ்சிங் பார்த்துட்டு அங்கேயே நீங்க வந்து எடுத்துடலாம். ஓகேங்களா? இங்க எல்லாமே ட்ரெண்ட் சேஞ்சிங் தான். ட்ரெண்ட் ரிவர்சல் அண்ட் ட்ரெண்ட் சேஞ்சிங் இது ரெண்டும் ஒன்று தான். ஸோ இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் மேக்ஸிமம் என்ட்ரிஸ் வந்து நம்மளுக்கு பிரைஸ் சேனல்ல இருக்கும். ஸோ அதனால நம்மளோட பழைய வீடியோலாம் நீங்க பார்க்காம இருக்கீங்கன்னா கண்டிப்பா போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஓகேங்களா? ஓகே ஃபைன். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இங்க வந்து நம்ம வந்து என்ட்ரி எடுக்க போறோம். ஸோ அக்ரெசிவாவும் எடுக்கலாம், கன்சிடரா எடுக்கிறதுல ரெண்டு மெத்தட் இருக்கு. ஒன்னு சின்ன ஸ்ட்ரக்சரா ஃபார்ம் ஆனா இதை பிரேக் பண்ண உடனே எடுக்கலாம். இல்ல கொஞ்சம் பெரிய ஸ்ட்ரக்சரா ஃபார்ம் ஆனா அங்க நம்மளுக்கு ட்ரெண்ட் சின்ன எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்ல நம்ம வந்து என்ட்ரி எடுக்க போறோம். வந்து இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னா நான் மார்க்கெட்ல சர்வே பண்ணனால தான் தெரியும். எனக்கு யாரும் இதை வந்து சொல்லிலாம் கொடுக்கல. இந்த விஷயங்கள்லாம் நான் வந்து மார்க்கெட்ல சர்வே பண்ணதான் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நான் வந்து கத்துக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த விஷயத்தை வந்து ஒவ்வொரு ட்ரெயினர் ஒவ்வொரு மாதிரி ஹேண்டில் பண்ணுவாங்க. இப்போ இதே ட்ரெண்ட் லைனை வந்து வேற யாருக்கிட்டையாவது போய் கத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஸ்டைல்ல சொல்லி கொடுப்பாங்க. ஓகேங்களா? நான் இத்தனை வருஷமா நான் மார்க்கெட்ல இருக்கிறேன், எனக்கு ஃபாரெக்ஸ்ல என்ன ஒர்க் அவுட் ஆயிருக்கோ நான் அதைத்தான் உங்களுக்கு டீச் பண்றேன். ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன ஃபாலோ பண்றீங்க, என்னோட ட்ரெண்ட் லைன் கான்செப்ட் நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னா நான் பண்றதை நீங்க ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி உங்களுக்குன்னு ஒரு பேட்டர்ன் வந்து நீங்க வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதனால அதை நல்லா டீடைல்டா நோட் பண்ணுங்க. நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் மார்க்கெட் நோட் பண்ணீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்தை நீங்களே கண்டுபிடிப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அதுவும் நம்மளுக்கு வந்து நிறைய இடத்துல நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஓகே ஃபைன். இப்போ நம்மளுக்கு வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் என்ட்ரி அப்படிங்கிறது நமக்கு வந்து எங்க எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் நம்மளுக்கு இங்க ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த டாப், இந்த லோ பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த டாப். ஓகேங்களா? இல்ல பிரேக் பண்ண உடனே நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த டாப்புக்கு போக வேண்டியிருக்கும். ஓகேங்களா? அதனாலதான் பிரேக் பண்ண உடனே எடுக்கிறது அந்த அளவுக்கு சேஃப் கிடையாதுன்னு நான் சொல்றேன். இல்ல அப்படின்னா சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா பிரேக் பண்ணணும்னு எடுத்து ரேண்டமா கொஞ்சம் ஹைல வைப்பாங்க. பட் அப்படி வைக்கிறதுல ரொம்ப ரிஸ்க் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு சின்ன கரெக்ஷனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே வரும். அப்படிங்கும்போது அவங்களுக்கு அதுல எந்த யூஸும் கிடையாது. அட்லீஸ்ட் நீங்க இங்க எடுத்து இங்க ஸ்டாப் லாஸ் வச்சீங்கனாலும் கரெக்ஷன் வரும்போது ஒன்றும் பண்ணாது. அதுக்கப்புறம் கீழே வந்ததுக்கப்புறம் ப்ராஃபிட்டபிளாவது இருப்பீங்க. அதனால நீங்க அக்ரெசிவா எடுக்கிறத விட இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பட் நீங்க எதுவுமே தப்பு கிடையாது. உங்களுக்கு எப்படி எடுக்கணும்னு தோணுதோ அந்த மாதிரி நீங்க வந்து தாராளமா ஹேண்டில் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் வந்து இந்த கேஸ்ல வந்து மறுபடியும் நான் வந்து டூல் வச்சு நான் ட்ரா பண்ணிடுறேன். நீங்க அக்ரெசிவா என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த லெவல்ல என்ட்ரி எடுப்பீங்க. பிரேக் பண்ண உடனே ஸ்டாப் லாஸ் வந்து இங்க வரும். சிலர் வந்து ரேண்டமா நமக்கு இந்த மாதிரி சின்ன ஸ்டாப் லாஸா வைப்பாங்க. ஓகேங்களா? பட் இங்க வைக்கிறது தான் சேஃபர் லெவல். ஓகேங்களா? இல்ல நான் வந்து அகைன் எனக்கு
இந்த லெவல் வந்து பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் என்ட்ரி எடுக்கேன் அப்படின்னா பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் இங்க என்ட்ரி எடுப்போம். அதோட ஸ்டாப் லாஸ் வந்து இங்க வந்துடும். அப்படிங்கும்போது நமக்கு வந்து ஒரு டார்கெட் வந்து நமக்கு வந்து நல்ல டீசென்ட் லெவல்ல வரும். டார்கெட்டுக்கு நான் வரேன். ஓகேங்களா? அடுத்து இன்கேஸ் இந்த லெவல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு பெரிய லாங் ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ட்ரெண்ட் செஞ்சாதுன்னா அங்க நீங்க என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா இதுக்கு மேல வச்சா போதும். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்ட்ரக்சருக்கு மேல வச்சா போதும். அப்போ நம்மளுக்கு இன்னுமே ஸ்டாப் லாஸ் டார்கெட் வந்து நல்ல ஒரு பெரிய டார்கெட்டா வரும். ஓகேங்களா? ஸோ நீங்க எங்க எடுக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு டார்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து டார்கெட் பார்த்துடலாம். ஸோ டார்கெட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து டைரக்டா லைவ் மார்க்கெட்ல போய் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ டார்கெட் பொறுத்த வரைக்கும் இங்க வந்து டார்கெட் 1, டார்கெட் 2, டார்கெட் 3 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. டார்கெட் 1 வந்து இதுதான். ஓகேங்களா? அதாவது 3வது டச் இருக்கும் பாத்தீங்களா, அதுதான் உங்களோட டார்கெட் 1. டார்கெட் 2 இங்க இருக்கு, டார்கெட் 3 இங்க இருக்கு. ஓகேங்களா? பட் நான் என்ன சஜஷன் பண்ணுவேன் அப்படின்னா எப்பவுமே டைரக்டா நீங்க டார்கெட் 3க்கு போயிருங்க. ஓகேங்களா? ஆனா இந்த ஒவ்வொரு டார்கெட்டும் ரீச் பண்ணும்போது மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படிங்கறத வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா ட்ரைலிங் பண்ணி கொண்டு வந்துக்கோங்க. இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு டார்கெட் 2 கொடுத்துட்டு மார்க்கெட் அப்படியே மேல போய் ஸ்டாப் லாஸ் அடிச்சிட கூடாது. அதனால ஒண்ணு நீங்க ட்ரைலிங் பண்ணுங்க, இல்ல இங்க வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படிங்கறத வாட்ச் பண்ணுங்க. ஓகேங்களா? ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு டார்கெட் தான், அது டைரக்டா நம்மளுக்கு இந்த லோ தான் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே ஃபைன். இப்போ நம்ம வந்து லைவ் மார்க்கெட்ல போய் பார்த்துடலாம். ஓகே கொஞ்ச நேரம் வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ நீங்க வந்து இந்த சீரீஸ்ல நிறைய வீடியோ வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கிறோம். ஸோ கண்டிப்பா நீங்க வந்து ட்ரெண்ட் லைன் என்ட்ரி அண்ட் இப்போ இந்த வீடியோ வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் என்ட்ரி இந்த ரெண்டு வீடியோவுமே பார்த்துருப்பீங்க. இந்த ரெண்டு வீடியோவுமே ஆல்மோஸ்ட் வந்து எங்களுக்கு எடுத்து முடிக்கிறதுக்கு வந்து 1 hour டைம் ஃப்ரேம்ல நம்ம வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா எடுத்து முடிச்சிருக்கோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் ட்ரெண்ட் லைன் அண்ட் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பத்தி நான் வந்து உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேல ஒருத்தரால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ எங்களோட ஃபுல் எஃபர்ட்டையும் போட்டு தான் நாங்கள் வந்து இந்த வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் இந்த சீரியஸ்ல நிறைய வீடியோ கொடுக்குற பிளான் இருக்குது. ஸோ எங்களை மோட்டிவேட் பண்றதுக்காக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லைக், அதாவது 500 லைக் இந்த வீடியோக்கு எங்களுக்கு தேவை. ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ எப்படி இருக்குது, உங்களுக்கு புரிஞ்சிச்சா புரியலையா, என்ன ப்ராப்ளம் இந்த வீடியோவில் ஃபேஸ் பண்றீங்க, நீங்க மார்க்கெட்ல அனலைசிஸ் பண்ணும்போது என்னெல்லாம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றீங்க, இது எல்லாத்தையுமே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நாங்கள் வந்து அடுத்து வர வீடியோஸ்ல வந்து அதையும் கவர் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ உங்களோட லைக்கும் உங்களோட கமெண்ட்டும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து லைவ் மார்க்கெட்ல ஜிபிபி யூஎஸ்டில நம்ம 4 hour டைம் ஃப்ரேம்ல இருக்கோம். ஓகேங்களா? நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண எல்லாமே இதே 4 hourலயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது நீங்க வந்து டெய்லிலையும் ஃபாலோ பண்ணலாம், தப்பு கிடையாது. ஸோ நீங்க எதுல ஃபாலோ பண்றீங்களோ அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நீங்க ரொம்ப லோவர் டைம் ஃப்ரேம் போறீங்கன்னா 1 hour வரைக்கும் போய்க்கோங்க. அதுக்கு ரொம்ப லோவர் டைம் ஃப்ரேம் போக வேண்டாம். ஸோ 1 hourல நீங்க பேட்டர்ன் பார்த்துட்டு அண்ட் 15 minutesல நீங்க என்ட்ரி எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதுவும் ஓரளவுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகும். பட் அங்க வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து பிரேக் அவுட் மட்டும் தான் இருக்கும். உங்களுக்கு வந்து ட்ரெண்ட் லைன் என்ட்ரி வந்து அதிகமாக ஃபார்ம் ஆகாது. பிரேக் அவுட் தான் நீங்க அங்க வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு இந்த சார்ட்டை பார்க்கும்போது தெரியுதாங்கிறத பாருங்க. ஓகேங்களா? எனக்கு வந்து அதான் இப்போ வந்து நீங்க இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணதான் ஒரு சார்ட்டை பார்த்தோன்னா இங்க ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆயிருக்கு, இங்க ஃபார்ம் ஆகல அப்படிங்கிறத தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அப்பதான் நீங்க அதை வந்து டிராப் பண்ணுவீங்க. ஸோ பிராக்டிஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப மெயின். நீங்க மறுபடியும் வரைஞ்சி பார்க்கணும். ஓகேங்களா? அது இல்லைன்னா இங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க வந்து எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் கத்துக்க முடியாது. இதுன்னு மட்டும் கிடையாது, நீங்க எந்த ஒரு கான்செப்ட் பண்ணாலும் பிராக்டிஸ் தான் இங்க மெயின். அதனால அது கண்டிப்பா தேவை. ஓகேங்களா? சோ ஃபைன். இப்போ இங்க வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, டாப்ல இருந்து வரும்போது 2 பாயிண்ட் அப்படின்னா இந்த லெவல தான் நீங்க வந்து கனெக்ட் பண்ணிருப்பீங்க. ஸோ பார்த்தோன்னே மேபி நீங்க இதை வந்து கனெக்ட் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா அது கரெக்ட் தான், தப்பு இல்லை. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் இதுதான். ஓகேங்களா? அங்க வரவே இல்லை. அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குது, மார்க்கெட் வந்து இங்க இருந்து ஒரு லைன் வந்து இந்த லெவலுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்க இருந்து இந்த லெவலுக்கு ஃபார்ம் ஆகும்போது 3வது வந்து எக்ஸாக்டா நமக்கு ஆல்மோஸ்ட் நியர்பை நமக்கு வந்து டச் பண்ணி பிரேக் பண்ணிருக்கு. பட் விக் கொடுத்துட்டு அகைன் கீழே வந்திருக்கு. ஸோ இந்த 2 லைனை டச் பண்ணும்போது 3வது லைன்ல நீங்க தாராளமா என்ட்ரி எடுக்கலாம். அகைன் அதை அப்படியே நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா 4வதா ஒரு டச்சும் இருக்குது. ஸோ அங்கிருந்து நமக்கு வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும் போது என்ட்ரி எடுக்கலாம். பட் இந்த லெவல்ல எல்லாம் ட்ரெண்ட் சேஞ்ச் வந்து ப்ராப்பரா ஆயிருக்குதா, அதெல்லாம் நீங்க வந்து லோவர் டைம் ஃப்ரேம் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ எனக்கு கான்செப்ட் வந்து இங்க வந்து ட்ரெண்ட் லைனை எக்ஸ்பிளைன் பண்றது கிடையாது, ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் எக்ஸ்பிளைன் பண்றது. ஓகேங்களா? ஏன்னா ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் ஃபார்ம் ஆகும். அதுதான் சின்ன மொமெண்டமா இருந்தாலும் ஃபார்ம் ஆகும். அதுதான் இங்க ஃபார்ம் ஆயிருக்கு. சின்ன மொமெண்டமா இருந்தாலும் நீங்க ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் என்ட்ரியை வந்து ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ இந்த கேஸ்ல பாருங்க, இதை இன்னும் ப்ராப்பரா வரையணும்னா இந்த டாப்பை விட
இந்த டாப்புக்கு நீங்க வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் டச் இங்க இருக்குது, ஃபர்ஸ்ட் டச் இங்க இருக்குது, ரெண்டாவது டச் இங்க இருக்குது, மூணாவது டச் இங்க இருக்குது. ஓகேங்களா? 3 டச் முடிஞ்சு 4வது டச்ல பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இதை எடுத்தாலும் தப்பு கிடையாது. லைட்டா உங்களுக்கு வந்து சின்னதா உங்களுக்கு வந்து ஒரு சில இடத்துல டச் ஆகாத மாதிரி இருக்கும். அதெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது. இதை தான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். இப்படிதான் வரையணும் அப்படிதான் வரையணும் இங்க எதுவும் கண்டிஷன்லாம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேருக்கு இருக்கிற டவுட்டே இதுதான். அதனால அந்த மாதிரி எந்த கண்டிஷனும் கிடையாது. லைட்டா உங்களுக்கு டச் ஆகாம போயிருந்தாலோ லைட்டா பிரேக் அவுட் ஆகி நமக்கு க்ளோஸ் பண்ணிட்டே கீழே வந்திருந்தாலும் அதையும் நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே ஃபைன். இப்போ இந்த கேஸ் நீங்க இதையும் எடுக்கலாம் இதையும் எடுக்கலாம் அப்படின்னு ரெண்டே சொல்லிருக்கேன். இப்போதைக்கு நான் வந்து இந்த லெவல் எடுத்துருக்கேன். ஏன்னா இது வந்து ரொம்ப நீட் அண்ட் கிளியரா இருக்கிறதுனால நான் இதை எடுத்துறேன். ஓகேங்களா? சோ இப்போ நமக்கு இங்க பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிருக்கு மார்க்கெட், ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த லோவை பிரேக் பண்ணிருக்கு. பிரேக் பண்ணிட்டு தான் மூணாவது டச் வந்திருக்கு. பிரேக் பண்ணிட்டு மூணாவது டச் வந்தாதான் அது வேலிட். ஓகேங்களா? சோ பிரேக் பண்ணிட்டு மூணாவது டச் வந்திருக்கணும். இப்போ நாலாவது டச்சையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே போயிட்டு, அதாவது நாலாவது டச் கிடையாது, அந்த லோவை வந்து பிரேக் பண்ணி இப்போ நாலாவது டச் வந்திருக்குது. ஓகேங்களா? சோ இந்த லோவையும் பிரேக் பண்ணிருக்கு. சோ ரெண்டு லெவலுமே நமக்கு வந்து கரெக்டா நம்ம ரூலுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு வந்திருக்குது. சோ இப்போ நம்ம பிரேக் அவுட் பண்ண உடனே என்ட்ரி எடுக்கலாம். இப்போ இங்க பாருங்க, பிரேக் அவுட் பண்ண கேண்டில் நமக்கு நல்ல பெரிய கேண்டிலா இருக்கு. ஓகேங்களா? அப்ப இங்க நீங்க என்ட்ரி எடுத்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் இங்க தான் வைக்கணும். நான் பெருசா இதை வந்து சஜஷன் பண்ண மாட்டேன். ஓகேங்களா? இது அக்ரெசிவ் ட்ரேடு. அதே மாதிரி இங்க இருந்து அகைன் மார்க்கெட் அப்படியே ஃபால் ஆகுறதுக்கும் நிறைய பாசிபிள் இருக்கு. சோ அதனால நான் பெருசா அதை வந்து நான் சஜஷன் பண்ண மாட்டேன். ஓகேங்களா? அப்ப இங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னா கரெக்ஷனுக்காக நான் வெயிட் பண்றேன். இப்போ இங்க கரெக்ஷன் வந்து மார்க்கெட்டை ஒவ்வொரு விஷயத்தையும் டீடைல்டா நோட் பண்ணுங்க. இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் ஏரியா. ஓகேங்களா? அப்போ இந்த ரெசிஸ்டன்ட் ஏரியா டச் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுது மார்க்கெட் அப்படிங்கறத நம்ம வந்து டீடைல்டா நம்ம வந்து கண்டிப்பா நோட் பண்ணணும். ஓகேங்களா? சோ இப்போ என்ன பண்ணிருக்கு மார்க்கெட் வந்து இந்த ஹையை பிரேக் பண்ணி அகைன் கரெக்ஷன் வந்துட்டு மேலே போயிருக்கு. அப்போ இங்கே நம்ம வந்து என்ட்ரி எடுக்க முடியும். ஆனா அது நமக்கு எப்போ தெரியும், லோவர் டைம் ஃப்ரேம் போய் பார்த்தா தான் தெரியும். ஓகேங்களா? ஸோ நான் லோவர் டைம் ஃப்ரேம் வரேன், அதாவது 4 ஹவர்ல இருந்து 30 மினிட்ஸ்க்கு நான் மூவ் ஆகுறேன். இப்போ 30 மினிட்ஸ்ல செக் பண்ணீங்க அப்படின்னா என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. மார்க்கெட் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி இங்க இருந்து ஒரு ஸ்ட்ரக்சர், அதாவது நமக்கு இங்க ஒரு கரெக்ஷனை கொடுத்து அகைன் ஹை போயிருக்கு. அகைன் மார்க்கெட் கீழே வந்து இங்க இருக்கிற ஸ்ட்ரக்சர்னா ரொம்ப சின்ன சின்ன ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? சோ இங்க வந்து நம்மளால என்ட்ரி வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் அப்போ ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர்னு பார்த்தோம்னா ஆக்சுவலி இங்க தான். அப்ப இது பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகேங்களா? சோ இது பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கரெக்ஷன் வரும்போது நம்மளால எடுக்க முடியும். சோ இந்த கேஸ்ல வந்து நமக்கு வந்து என்ட்ரி கிடைக்காம போயிருக்கும். ஓகேங்களா? ஆனா இங்க என்ன நடந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறமும் மார்க்கெட் வந்து கீழே வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ நான் வந்து அகைன் நான் மார்க்கெட் ப்ளே பண்றேன். ஸோ ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து லோவர் டைம் ஃப்ரேம் தான் இருக்கிறோம். இப்போ என்ன பண்ணிருக்கு மார்க்கெட் அகைன் கீழே வருது. ஸோ அந்த ட்ரெண்ட் வந்து நமக்கு வந்து நல்ல டவுன் ட்ரெண்டா நமக்கு வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது ஃபுல்லாவே கீழே வரட்டு. அதுக்கப்புறம் நான் ஸ்ட்ரக்சர் நோட் பண்ணி சொல்றேன். ஓகே, இப்போ இவ்வளவு தூரம் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்துச்சு. இது எல்லாமே நமக்கு வந்து சப்போர்ட் ஏரியா தான். இந்த ப்ரீவியஸ் லெவலையும் நமக்கு வந்து பிரேக் பண்ணி கீழே வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அதாவது நமக்கு ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ க்ளோஸ் வைக்கல ஓகே, பட் ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ க்ளோஸ் வந்து நம்ம என்ட்ரிக்காக மெயினா பார்ப்போம், ஸ்ட்ரக்சருக்கு நம்ம வந்து க்ளோஸ் வந்து மெயினா பார்க்க மாட்டோம். ஓகேங்களா? பட் அந்த இடத்துல க்ளோஸ் வச்சிருந்துச்சு அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் கிளியர் ஸ்ட்ரக்சரா நமக்கு செல்லிங் சைட்ல மூவ் ஆயிட்டு அதுக்கப்புறம் பையிங்க்கு மூவ் ஆயிருக்கும். பட் ஓகே, பரவாயில்ல. ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்து என்ன பண்ணிருக்கோம் பார்க்கலாம். இப்போ இங்க வந்து நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிருக்கு, தெரியுதுங்களா? ஸோ இது வந்து நம்மளோட லோ. நான் வந்து ஹரிசாண்டல் லைன் வரைகிறேன். ஸோ இப்போ வந்து இது வந்து நம்மளோட லோ. இந்த லோவை பிரேக் பண்ணி இந்த கேண்டில நமக்கு க்ளோஸ் வச்சிருக்கு. ஆனா இந்த கேண்டில பிரேக் பண்ணல. ஓகேங்களா? அப்போ இந்த ஸ்ட்ரக்சருக்கு நமக்கு வந்து ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகல. இது எதுக்கு நான் இவ்வளவு டீடைலா நான் நோட் பண்ணணும்னு சொல்றேன்னா இங்க லோ சேஞ்ச் ஆயிட்டு அதுக்கப்புறம் பையிங் சேஞ்ச் ஆனதான் நம்ம வந்து இங்கனக்குள்ள என்ட்ரி எடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா அகைன் இதை பிரேக் பண்ணாதான் என்ட்ரி நம்மளால பார்க்க முடியும். ஸோ இப்போ இங்க என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷனுக்காக கீழே வந்திருக்கு. அந்த கரெக்ஷன் மேல இருந்து ஒரு நல்ல கரெக்ஷன், அகைன் நல்ல செல், அகைன் ஃபுல்லா கரெக்ஷன், இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிருக்கு. ஸோ அதுவும் கரெக்ஷன் தான், ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகல. ஓகேங்களா? ஸோ ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனா இங்கேயே நம்ம என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணிருப்போம், ஆனா சேஞ்ச் ஆகல. அகைன் மார்க்கெட் கீழே வந்து அகைன் மேல வந்திருக்கு. இப்போ வந்து லோ, அதாவது லோவர் லோ கொடுத்துட்டு அகைன் லோவருக்கு கொடுத்து இப்போ லோவர் லோ போகல. ஓகேங்களா? அதுதான் இந்த லெவல்ல வந்து நமக்கு வந்து க்ளோஸ் வந்து வைக்கல. இப்போ இந்த லெவல்ல க்ளோஸ் வந்து இந்த கேண்டில் வச்சிருந்துச்சு, ஆனா இந்த ஸ்ட்ரக்சருக்கு க்ளோஸ் வந்து இந்த லெவல்ல வைக்கல. சோ இது வந்து ஒரே லெவல் தான், இங்க இருந்து இது வரைக்கும் இது ஃபுல்லா ஒரே லெவல். இப்போ இந்த லெவல் பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். சோ இப்போ நான் என்ன பண்றேன், இது எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு இப்போ இதோட ஹை வந்து நான் வந்து மார்க் பண்றேன். இதுதான் நம்மளோட ஹை ஏரியா. இந்த லெவல் பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் என்ட்ரி எடுத்துடலாம். இது நம்ம லோவர் டைம் ஃப்ரேம்ல வந்து பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் என்ட்ரி எடுக்கிறதுனால ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம வந்து இந்த லோக்கு கீழே வச்சாலே போதும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து பிரேக் எங்க பண்ணுதுன்னு பாக்குறேன். அகைனும் லோ வந்திருக்கு. ஓகேங்களா? சோ அகைனும் லோ வந்ததுனால என்ன பண்ணிட்டு இப்போ நம்மளுக்கு ஹை வந்து இங்க ஷிஃப்ட் ஆயிருக்கும். சோ நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இதுதான். இதை பிரேக் பண்ணணும் என்ட்ரி எடுக்கலாம். இது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஓகேங்களா? சோ இப்போ நான் அகைன் மார்க்கெட் ப்ளே பண்றேன்.
பிரேக் பண்ணுதான்னு பார்க்கலாம். ஸோ பிரேக் பண்ணிருச்சு ஓகேங்களா. ஸோ பிரேக் பண்ணிட்டு அகைன் மார்க்கெட் இப்போ உள்ள வந்துச்சு. ஸோ அதனால இங்கே என்ட்ரி எடுக்க வேண்டாம். ஸோ அகைன் பார்க்கலாம். ஸோ இப்போ நமக்கு இங்க வந்து பிரேக் ஆயிடுச்சு ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த கேஸ்ல இங்க பிரேக் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால இந்த லெவல்ல நம்ம வந்து என்ட்ரி வந்து பிளேஸ் பண்ணலாம் ஓகேங்களா. ஒன்னு இப்போ இந்த லெவல்ல பிளேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து எங்க வருதுன்னு பாருங்க. இது பிரேக் பண்ண கேண்டில், இந்த கேண்டில். ஸோ பிரேக் பண்ண உடனே நம்ம என்ட்ரி எடுப்போம். ஸ்டாப் லாஸ் வந்து நம்மளுக்கு இந்த ஜோன் கீழே வருது. ஸோ இது வந்து பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு ஓகேங்களா. ஸோ நம்ம லோவர் டைம் ஃபுல்ல பார்க்கும்போது இவ்வளவு பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா நமக்கு டார்கெட் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். ஸோ டார்கெட் வந்து இது நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட் 1:1.5 கிட்ட நமக்கு வந்திருக்குது. ஸோ அகைன் அடுத்த டார்கெட் நமக்கு வந்து இந்த லெவல்ல மார்க் பண்ணியிருந்தோமா. ஸோ இது வந்து நம்மளோட ரெண்டாவது டார்கெட். ஸோ ஏன்னா நம்மளோட ஆக்சுவலி இது வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்ச லெவல், ஃபர்ஸ்ட் லெவல் வந்து இங்க இருக்குது. ஸோ இது வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ 3% வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த லெவல்ல நீங்க ரேண்டமா இங்க என்ட்ரி எடுக்கணும்னாலும் எடுக்கலாம் ஓகேங்களா. இன்னொன்னு இது வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவ்னு சொல்லலாம் ஓகேங்களா. அதாவது ஃபிபனாச்சி லெவல்ல வந்து இந்த மொமெண்டமுக்கு ஒரு கரெக்ஷன் வரும்போது என்ட்ரி எடுக்கலாம். அப்படி எடுத்தோம் அப்படின்னா இதோட லெவல் வந்து இன்னும் கம்மியாகும், ஸ்டாப் லாஸ் கம்மியாகும். ஸ்டாப் லாஸ் கம்மியா இருந்தால் டார்கெட் வந்து அதிகமாகும் ஓகேங்களா. ஸோ இந்த எக்ஸாம்பிள் இதே சார்ட்டை வச்சு நான் வந்து ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் டூல் வந்து நான் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் டூலை வச்சு நீங்க கரெக்ஷனை வந்து ஓரளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ணலாம். அது எக்ஸாக்ட் ப்ரிடிக்ஷன்லாம் கிடையாது, ஓரளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ணலாம். ஸோ அதை வச்சும் நம்ம வந்து பார்க்கறத வந்து நான் வந்து ஃபிபனாச்சி சப்ஜெக்ட் நான் எடுக்கும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்மளோட கேஸ்ல இந்த இடத்துல தான் நமக்கு என்ட்ரி. ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம இதுக்கு கீழே வந்து வச்சுக்கிடுவோம் ஓகேங்களா. ஸோ நான் இப்போ அகைன் நான் மார்க்கெட் ப்ளே பண்றேன், என்ன நடக்குன்னு பாருங்க. ஸோ கீழே வரைக்கும் வந்திருக்கு, பட் அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு ஓகேங்களா. ஸோ அகைன் மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்மளோட டார்கெட் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி வச்சுட்டோம். அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்த லெவல், இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரீச் ஆகுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ நான் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆல்ரெடி ரீச் ஆயிருச்சு. இப்போ ரெண்டாவது டார்கெட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த லெவல் ஓகேங்களா. ஸோ இந்த லெவல் வரைக்கும் மூவ் பண்ணலாம், ட்ரைலிங்கும் பண்ணிக்கலாம். நீங்க ட்ரைலிங் வந்து இந்த லெவலுக்கு கீழே நீங்க ட்ரைலிங் பண்றீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சேஃபர் சைடில் இருக்கும். அப்படி இல்லை நீங்க ட்ரைலிங் பண்ணாம மூவ் பண்ணீங்கன்னா அது வந்து ரிஸ்க் தான் ஓகேங்களா. ஸோ அதையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டார்கெட் இப்போ ஆல்ரெடி நமக்கு ரீச் பண்ணிருச்சு. ஸோ இதோட நீங்க க்ளோஸ் பண்ணி வரனாலும் வரலாம். 1:1.5 வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ரெண்டாவது டார்கெட் இந்த லெவல்ல இருக்குதுங்களா. ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இதுதான். ஸோ இந்த லெவல், ஸோ இந்த லெவலுக்கு என்ன பண்ணுதுங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ இங்க என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. ரெண்டாவது லெவல் நியர்பை வரைக்கும் மார்க்கெட் போயிருக்கு ஓகேங்களா. ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு இந்த ஜோன் வரைக்கும் மார்க்கெட் வந்து ரீச் ஆயிருக்கு ஓகேங்களா. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து செல்லிங் சைட்ல மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கு ஓகேங்களா. சோ இந்த லெவல்ல இருந்து நீங்க வெளியே வரணும்னாலும் வெளியே வரலாம். எப்படி வரலாம்? இது வந்து நமக்கு வந்து ரெசிஸ்டன்ட் நியர்பை, எப்பவுமே ஒரு ரெசிஸ்டன்ட் நியர்பை போயிட்டும் வரலாம், ரெசிஸ்டன்ட பிரேக் பண்ணிட்டும் மார்க்கெட் வந்து வரலாம். சோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஃபேக் பிரேக் அவுட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நமக்கு வந்து இப்போ நான் ட்ரெண்ட் லைன்ல பார்த்தேன் பாத்தீங்களா, சொன்னேன் பாத்தீங்களா, அதே கான்செப்ட் தான். ஸோ இங்கேயும் அந்த மாதிரி நடக்கலாம். ஸோ இந்த கேஸ்ல அப்படி நடந்திருக்கு. இப்போ நீங்க பிக்சடா நீங்க ஸ்டாப் லாஸை விட்டுருந்தீங்கன்னா என்ன நடந்துக்குங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். தெரியுதுங்களா? சோ ஸ்டாப் லாஸ் நீங்க பிக்சடா விட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து இந்த லெவல் ஹிட் ஆகி வெளியே வந்திருக்கும். சோ நீங்க எப்படி இவ்வளவு தூரம் மார்க்கெட் மேல போயிருந்தாலும் உங்களுக்கு அது லாஸ் தான் ஓகேங்களா. அதே இது நீங்க ட்ரைலிங் பண்ணிடுறீங்க அப்படின்னா, ட்ரைலிங் மீன்ஸ் நம்மளுக்கு என்னது, மார்க்கெட் ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரையும் மூவ் பண்ணி கொண்டு வருவோம். சோ இதோட ட்ரைலிங் எங்க இருக்கு, இந்த லோக்கு கீழே இருக்கும் ஓகேங்களா. அதாவது ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது அதுதான். சோ மார்க்கெட் வந்து இங்க இருந்து மேல போகுது, அகைன் கரெக்ஷன், அகைன் மேல போயிருக்கு. சோ இதுதான் ஸ்ட்ரக்சர். அப்போ இந்த ஸ்ட்ரக்சருக்கு கீழே நம்ம ட்ரைலிங் பண்ணியிருந்தோம்னா நம்மளுக்கு ஒரு சின்ன ப்ராஃபிட், அதாவது ஒரு 0.5% ப்ராஃபிட்ல இங்கேயே நமக்கு க்ளோஸ் ஆகி வெளியே வந்திருக்கும். சோ இது சேஃபர் சைடு மூவ் ஓகேங்களா. இன்னொரு சேஃபர் சைடு மூவ் நம்மளுக்கு ரெசிஸ்டன்ட்க்கு நியர்பை ஏதாவது வந்ததுக்கு அப்புறம் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். சோ இந்த கேஸ்ல ட்ரெண்ட் சேஞ்சிங் எங்க நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருந்து மார்க்கெட் கீழே வந்து அகைன் கரெக்ஷன் கொடுத்து அகைன் கீழே வந்திருக்கு. சோ இந்த மாதிரி கேஸ்ல நீங்க மேனுவலா க்ளோஸ் பண்ணாலும் க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இதுல நீங்க எதை எடுக்கணும் அப்படிங்கறத நீங்க தான் டிசைட் பண்ணணும். நான் ஆல்ரெடி சொன்னதுதான், நான் மறுபடியும் சொல்றேன், இந்த டெசிஷன் எல்லாமே உங்களோட ஓன் டெசிஷன் தான். இதை வந்து ஒரு பேட்டர்னா நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுதான் என்னோட ரூல் அப்படின்னு சொல்லி இதை நீங்க ஒரு ரூலா எடுத்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இதைத்தான் ஃபாலோ பண்ணணும், அதைத்தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் இங்க கிடையாது ஓகேங்களா. இப்போ நான் உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் இப்படி மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக் கொடுக்க முடியாது, ஏன்னா இது ஒவ்வொருத்தரோட ஸ்டைல் மாறும். சோ நீங்க இதுல என்னென்ன டைப்லாம் இருக்குது, என்னென்ன பேட்டர்ன்லாம் இருக்குது அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ இதுல நீங்க எந்த பேட்டர்னை ஃபாலோ பண்றீங்களோ அந்த பேட்டர்னை அப்படியே ஃபாலோ பண்ணணும். ஒரு ட்ரேடுக்கு நான் ஒரு பேட்டர்னையும் இன்னொரு ட்ரேடுக்கு இன்னொரு பேட்டர்னையும் நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னா அது ப்ராப்பர் வே கிடையாது ஓகேங்களா.
ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த லெவலில் நமக்கு ட்ரெண்ட் சேஞ்சிங் பார்த்துட்டு இங்கே நீங்கள் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணலாம். இல்லை ட்ரைலிங் மெத்தடில் நீங்கள் போறீங்கன்னா இந்த லெவலில் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ட்ரெண்ட் சேஞ்சிங் பார்த்து நீங்கள் க்ளோஸ் பண்ணீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த லெவலில் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கும். ஒரு 1:1.5 க்ளோஸ் ஆயிருக்கும். அது நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட் தான். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் ரீச் பண்ணதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ எல்லாமே உங்களோட டெசிஷன் தான். ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு நம்மளோட நியர்பை அந்த ஃபர்ஸ்ட் டார்கெட் வரைக்கும் நியர்பை போயிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்திருக்கு. ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் என்ட்ரி. ஸோ பிரேக் அவுட் என்ட்ரியை டீடைல்டா இந்த மாதிரி தான் நீங்க வந்து நோட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதை வந்து நீங்க வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்ஷன்ல என்ட்ரி எடுங்க, அது இன்னுமே சேஃபர் சைட்ல இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த வீடியோல வந்து நம்ம வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் என்ட்ரி, அதுக்கு உங்களுக்கு ஒரு லைவ் மார்க்கெட் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம். ஸோ அதே மாதிரி ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் என்ட்ரி அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கும் ஒரு லைவ் மார்க்கெட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நீங்க அகைன் நீங்க சின்ன சின்ன விஷயத்தை டிரா பண்ணி பாருங்க, அது எப்படி பெர்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறத பாருங்க. ஸோ நம்மளுக்கு வந்து அது பெர்ஃபார்மன்ஸ் ஆகலை அப்படின்னா அங்கே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத வாட்ச் பண்ணுங்க. ஸோ சின்ன சின்ன விஷயத்த நீங்க நோட் பண்ணும்போது தான் அது வந்து நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நான் மறுபடியும் சொல்றேன், இந்த வீடியோ நான் 3ஆவதோ 4ஆவதோ சொல்றேன்னு நினைக்கிறேன். பிராக்டிஸ் இல்லாம இங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. பிராக்டிஸ் தான் ரொம்ப ரொம்ப மெயின். நீங்க மறுபடியும் நீங்க டிரா பண்ணி பாத்தீங்கன்னா தான் உங்களால இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டா கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா, நீங்க அதையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, வீடியோ ஃபுல்லா பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் கண்டிப்பா அந்த 500 லைக் ரீச் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிச்சா, எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்லயும் இன்ஃபார்ம் பண்ணிருங்க. ஓகேங்களா, ஸோ ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல எந்த புரோக்கர்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுக்கான லிங்க் கொடுத்துருக்கிறேன். ஸோ அக்கௌண்ட் ஓப்பனிங் வீடியோட லிங்க்கும் நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ உங்களுக்கு எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். ஸோ அந்த வீடியோவை பார்த்து நீங்களே டைரக்டா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குதுனால நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ அது மட்டும் இல்லாம நம்மளோட கோர்சஸ்க்கான வெப்சைட் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளோட கோர்சஸ்ல ஜாயின் பண்ணி நீங்களும் ஒரு இன்ட்ராடே ட்ரேடரா மாறணும் அப்படின்னு நினைச்சீங்க, ஸோ ஃபுல் டைம் ட்ரேடரா நீங்களும் மாறணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அண்ட் நம்மளோட கிளாஸஸ்ல ஜாயின் பண்றதுக்கு டைரக்ட் கிளாஸஸ் அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ் ரெண்டுமே இருக்குது. ஸோ டைரக்ட் கிளாஸோட டீடைல்ஸ் வந்து நம்மளோட வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க. அண்ட் ஆன்லைன் கிளாஸஸோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அண்ட் டைரக்டா நீங்களே ஜாயின் பண்ணிக்கலாம். இன்கேஸ் அதுலயே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அண்ட் ஸ்கிரீன்லயும் கொடுக்குறேன். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.